அடுத்து 6th question. Use Euclid's division algorithm to find the highest common factor of. இதில் 4 கொஸ்டின் இருக்கு, பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் ஒரு ப்ராசஸை உங்களுடைய ரஃப் காலத்தில் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் டிவிஷன் லம்மாவில் எடுத்து போஸ்ட் பண்ணுறது ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 340 and 412 கொடுத்துருக்காங்க. இதில் கிரேட்டர் நம்பர் 412, இது டிவைடண்ட் உள்ளதுக்கு வச்சுக்கணும். இது வந்து டிவைஸர் 340 வெளியே வச்சுக்கோங்க. இப்போ 340 412 1 டைம் வரும். ஸோ 1 into 340 equal to 340, ரிமைண்டர் 72. இப்போ உடனே அடுத்த ஸ்டெப் எப்படி மாறும்? இந்த டிவைசர் டிவைடண்ட் ஆயிரும். ஓகேயா? இந்த ரிமைண்டர் டிவைசர் ஆயிரும். இப்போ 340ல் 72 4 டைம்ஸ் வரும். இப்போ 4 into 72 to 88. இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 52 கிடைக்கும். இப்போ இந்த ரிமைண்டர் இங்கே வந்து டிவைடண்ட் ஆயிரும், இந்த ரிமைண்டர் டிவைசர் ஆயிரும். ஓகே, இது போல் ஒரு முறை இப்படி ஆல்டர்னேட்டாக மாற்றிக்கிட்டே வரணும். ஸோ 72ல் 52 1 டைம் வரும், பேலன்ஸ் 20. இப்போ இந்த 20 வந்து டிவைசர் ஆயிரும், 52 டிவைடண்ட் ஆயிரும். ஸோ 2 times 20 equal to 40, ரிமைண்டர் 12. அகைன் 20 வந்து டிவைடண்ட் ஆயிரும், 20ல் 12 வந்து 1 டைம் வரும். ஸோ 12 ones are 12, பேலன்ஸ் 8. இப்போ 12 வந்து டிவைடண்ட் ஆயிரும், 12ல் 8 வந்து 1 டைம் வரும், மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 4 இருக்கும். இப்போ 8ல் 4 வந்து 2 டைம் வரும், ரிமைண்டர் 0 வரும். இது போல் ஒரு ப்ராசஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இதை பார்த்து எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். இதே போல் 4 சம்முக்கு நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா 4 சமயம் நம்ம ஒர்க் பண்ணுறப்போ ஒன்று இண்டிவிஜுவலாக பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா டைம் ரொம்ப ஆகும் இல்லையா? அதனால் அப்பப்போ நான் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 340 and 412. ஹியர் A இஸ் greater than B, but therefore A equal to 412. So A க்கு பக்கத்தில் 412 போட்டிங்கன்னா it is equal to where B equal to 340 into Q plus R. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு quotient 1 வருது, ரிமைண்டர் 72. நான் அதை அப்படியே எழுதிக்கிறேன். It is 1 plus 72. இது போல் அப்படி இது வரைக்கும் போடணும், ரிமைண்டர் 0 வர வரைக்கும் போகணும் இல்லையா? அப்போ நம்ம கண்டிஷன் சொல்லணும்ல. ஹியர் R equal to 72 and R not equal to 0. So again using Euclid's division lemma. இப்போ என்ன செய்யணும்? இப்போ இந்த டிவைசரை டிவைடண்டாக கொண்டு போயிருங்க, ரிமைண்டரை டிவைசராக மாற்றிக்கங்க. அதாவது 340 equal to 72 into நம்பர் ஆஃப் டைம்ஸ் இங்கே பாருங்கள் 4 டைம்ஸ் வருது இல்லையா? அப்போ இங்கே 4 போடணும், ப்ளஸ் ரிமைண்டர் ஈக்குவல் டு 52. ஒன்ஸ் அகைன் ரிமைண்டர் R equal to 52 where R not equal to 0. So again using division lemma we have 72 இங்கே எடுத்து போயிருங்க, equal to 52 into quotient வந்து 1 டைம் வரும், ப்ளஸ் remainder equal to 20. So R equal to 20 and R not equal to 0. So once again 52 வெளியே கொண்டு வந்துருங்க. 52 equal to 20 into 2 plus 20 into 40, balance 12 இருக்கும். So remainder R equal to 12 and R not equal to 0. Once again 20 equal to 12 into 1 plus 8. Here R equal to 8 and R not equal to 0. So once again 12 equal to 8 into 1 plus 4. Here R equal to 4 and R not equal to 0. So once again using algorithm, 8 equal to 4 into 2, 4 2s are 8, so remainder is 0. Here R equal to 0. What is divisor? Divisor equal to 4. Therefore, HCF of 340 and 412 equal to 4. Okay. அடுத்து செகண்ட் சம், 867 and 255. Here A equal to 867. Therefore, 867 equal to B into 255 into
கோஷன் 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா என்ன வரும்? 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 765, then the remainder is 102. Here r equal to 102 and r not equal to 0. So once again using algorithm, இப்போ 255 வெளியே வந்துடணும், equal to 102 into number of times plus remainder. 102வை 2ஆல் இன்ட்டு பண்ணிங்கன்னா 204 வரும், ரிமைண்டர் வந்து 51 கிடைக்கும். ஸோ ஹியர் r equal to 51 and r not equal to 0. Therefore 102 equal to 51 into 2 plus 0. ஏன்னா 2 into 51 102. Therefore remainder r equal to 0. Here divisor is 51. Therefore HCF of 867 and 255 equal to 51. Okay. அடுத்து third question பாருங்க. 10,224 and 9,648. Here A equal to 10,224. Therefore 10,224 equal to B into 9,648 into quotient வந்து 1 time வரும், plus remainder equal to 10,224ல 9,648 மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 576. Here r equal to 576 and r not equal to 0. So once again 9,648 வெளியே வந்துடும், equal to 576 into number of times 16 times வரும், plus 16 times multiply பண்ணிங்கன்னா 9,216 வரும். இதிலிருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா remainder is 432. Here r equal to 432 and r not equal to 0. So once again 576 வெளியே கொண்டு வந்துருங்க, equal to 432 into 1 plus இதை மைனஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்? 144. Once again r equal to 144 and r not equal to 0. So once again 432 equal to 144 into 3 times into பண்ணிங்கன்னா it is 432 கிடைக்கும். Then the remainder is 0. Therefore remainder r equal to 0. Therefore HCF of 10,224 comma 9,648 equal to 144. ஓகே. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. இதில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எடுத்துக்கோங்க, அதுக்கு HCF ஃபைண்ட் பண்ணுங்க. தென் வந்த ஆன்சரோட 120 கம்பேர் பண்ணி ஒன்ஸ் அகைன் என்ன பண்ணணும்? HCF ஃபைண்ட் பண்ணணும். ஓகேயா? இப்போ எது பெரிய நம்பர்? 90. ஸோ A equal to 90, B equal to 84. அப்போ therefore 90 equal to B into Q. 84 into quotient வந்து 1 time வரும், remainder 84 ones are 84. So 90 minus 84 equal to 6. Here r equal to 6 and r not equal to 0. So once again 84 வெளியே கொண்டு வந்துருங்க, equal to 6 into 14 equal to 84. Then the remainder is 0. Here r equal to 0. Thus HCF of 84,90 equal to 6. இப்போ என்ன செய்யணும்? இந்த 6ஓட 120 கம்பேர் பண்ணுங்க. எது பெரிய நம்பர்? 120. ஸோ ஒன்ஸ் அகைன் 120 equal to 6 into கோஷன் போடணும் ப்ளஸ் ரிமைண்டர். இப்போ மல்டிப்ளை பண்ணுறப்ப 6 2s are 12 வந்துடும். ஸோ 20 டைம்ஸ் போட்டிங்கன்னா 6 into 20 equal to 120. Then the remainder is 0. Here r equal to 0. Therefore HCF of 84, 90 and 120 equal to
6. ஓகே, அடுத்த 7th கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ் 1230 அண்ட் 1926 லீவிங் ரிமைண்டர் 12 இன் ஈச் கேஸ். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க? ஹெச்எஃப் தான் கேட்டிருக்காங்க. பட் என்ன கொடுத்துருக்காங்க? ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ரிமைண்டர் ரெண்டுக்குமே காமன். அப்போ என்ன செய்யுங்க? ஃபஸ்ட்டு இந்த ரிமைண்டரை ரெண்டுலையும் மைனஸ் பண்ணிவிடுங்க. தென் வரக்கூடிய நம்பரை வழக்கமாக இங்கே பண்ண மாதிரியே நம்ம ஹெச்எஃப் ஃபைண்ட் பண்ணணும். கண்டுபிடிக்கலாமா? இப்போ 7th கொஸ்டின் பாருங்கள். ரெண்டுலேயுமே ஃபஸ்ட் நம்பர் இருக்கும். ரிமைண்டர் 12 மைனஸ் பண்ணியிருக்கோம். இதில் இதுதான் பெரிய நம்பர். இட் இஸ் ஏ அண்ட் இட் இஸ் பி. தென் ஏ ஈக்குவல் டு 1914 equal to b into 1218. இது ஒன் டைம் தான் வரும். 1 plus remainder equal to 696. Here r equal to 696 and r not equal to 0. Once again 1218 வெளியே வந்துரும். equal to 696 into 696 1218ல ஒன் டைம் தான் வரும். Plus the remainder is 522. Here r equal to 522 and r not equal to 0. So once again 696 equal to 522 into 1 plus the remainder is 174. Here r equal to 174 and r not equal to 0. So once again 522 equal to 174 into 3 times போட்டிங்கன்னா it is equal to 522. So the remainder is 0. Here r equal to 0. Therefore HCF of 1218 1914 equal to 174. ஓகே, அடுத்து 8th கொஸ்டின் பாருங்க. இஃப் d is the highest common factor of 32 and 60, find x and y satisfying d equal to 32x plus 60y. பார்க்கலாமா? இப்போ கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. 32க்கும் 60க்கும் ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இட் இஸ் ஈக்குவல் டு டி. ஆல்சோ d equal to 32x plus 60yன்னு கொடுத்துட்டு find x and yன்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? இப்போ நம்ம என்ன செய்யணும்? 32க்கும் 60க்கும் HCF ஃபைண்ட் பண்ணணும். 60 is greater than 32. So A equal to 60. So 60 equal to B equal 32. 32 into Q plus R. ஓகே, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இது லாங் டிவிஷனில் போடணும்ட்டு. அதை உங்களுக்கு இங்கே போட்டு காட்டுறேன் பாருங்கள். 32 60ல் 32 மேக்ஸிமம் ஒன் டைம் தான் வரும். ஸோ 1 into 32 32 மைனஸ் பண்ணிங்கன்னா 28 கிடைக்கும். இப்போ 32 டிவைடண்டாக வந்துடும். 32ல் 28 வந்து ஒன் டைம் இருக்கும். 1 into 28 28 மைனஸ் பண்ணிங்கன்னா 4 கிடைக்கும். இப்போ ஒன்ஸ் அகைன் 28 டிவைடண்டாக வந்துடும். 7 into 4 equal to 28 மைனஸ் பண்ணால் ரிமைண்டர் 0 கிடைக்கும். ஓகேயா? இந்த கான்செப்டை இங்கே எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா? 60 equal to 32 into quotient it is 1 plus remainder equal to 28. Here r equal to 28 and r not equal to 0. So once again 32 வெளியே வந்துடும். equal to 28 into quotient equal to 1 plus remainder equal to 4. Here remainder r equal to 4 and r not equal to 0. So once again 28 வெளியே வந்துடும். equal to 4 into quotient 7 and remainder equal to 0. r equal to 0. Therefore HCF of 32 and 60 equal to 4. It is equal to D. Therefore 32x plus 60y equal to 4.
இப்போ இந்த பேட்டர்னு கொண்டாந்து தான் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வேல்யூ ஃபைன் பண்ணணும். அதற்கு இந்த ஃபஸ்ட்டு ஒன்றை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்குவோம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்குவோம். தேர்டு வந்து ஆல்ரெடி 0 வந்துருச்சு, நம்மளுக்கு தேவையில்லை. நவ் ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 we have, இப்போ இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ண போகிறோம். 4 இந்த பக்கம் இருக்கட்டும், இந்த ப்ளஸ் 28 லெஃப்ட் சைடில் கொண்டு வாங்க. 32 மைனஸ் 28 இன்ட்டு 1 பண்ணிங்கன்னா 28 தான் வரும், அதனால் 1 தேவையில்லை. இட் இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, அடுத்ததாக அந்த 28 ஈக்குவேஷன் 1லேருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாமா? ஸோ ஃப்ரம் 1 we get the 32 அப்படியே எழுதிக்கங்க, மைனஸ் 28 ஈக்குவல் டு இந்த லெஃப்ட் சைடில் கொண்டு வாங்க, மைனஸ் ஆகிடும். ஸோ 60 மைனஸ் 32 equal to 4. 32 minus 60 minus minus plus ஆயிடும் equal to 4. இப்போ 32 plus 32 equal to 64 போடலாம், அல்லது 32 into 2 போட்டுக்கலாமா? 32 into 2 plus 60 into minus 1 equal to 4. இப்போ 2 into 32 வந்து 64 ஆயிடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வந்துடும், 1 இன்ட்டு 60 60 வந்துடும். இது ஏன் இப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, இதோட கம்பேர் பண்ணுங்கள். 32 எக்ஸுக்கு பதிலாக 2 இருக்குது, ப்ளஸ் 60 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக மைனஸ் 1, இட் இஸ் ஈக்குவல் டு 4. ஆன் கம்பேரிங் we get x equal to 2 and y equal to minus 1. Okay. அடுத்த question number 9 பாருங்க. A positive integer when divided by 88 gives the remainder 61. What will be the remainder when the same number is divided by 11? அதாவது ஒரு நம்பரை 88ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது? ரிமைண்டர் 61. ஓகேயா? அதே நம்பரை 11ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் என்ன கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? இப்போ கொஸ்டின் நம்பர் 9ல் அந்த பாசிட்டிவ் இன்டீஜரை நான் ஏன்னு எடுத்திருக்கேன், பி கொடுத்துருக்காங்க 88 அண்ட் ஆர் ஈக்குவல் டு 61. இப்போ எடுத்து அப்ளை பண்ணலாமா? ஏயை வந்து ஏன்னு தான் வச்சுருக்கோம். ஸோ ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு 88 இன்ட்டு கியூ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 61. ஓகே, இப்போ இதே நம்பரை 11ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? அதான் கேள்வி. ஸோ டிவைட் பை 11 on both sides, we get a by 11 equal to 88 cube plus 61 divided by 11 equal to, இப்போ இதை பிரித்து எழுதிக்கலாமா? 88 cube by 11 plus 61 by 11. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் இல்லையா? 88ங்கிறது 11ஓட மல்டிபிள் தான். ஸோ இது ப்ராப்ளம் இல்லை. இப்போ 61 11ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இதில் என்ன ரிமைண்டர் கிடைக்குதோ விச் இஸ் த ரிக்வயர்ட் ரிமைண்டர். ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம்? 61 ஈக்குவல் டு டிவைசர் 11. ஸோ 11 இன்ட்டு 5 ப்ளஸ் 5 11s are 55. 61 minus 55 equal to 6. Thus, the required remainder is 6. ஓகே, அடுத்ததா 10th கொஸ்டின் பாருங்க. ப்ரூவ் தட் 2 consecutive positive integers are always co-prime. இதில் consecutive positive integersனா என்ன அப்படின்னா அடுத்தடுத்த 2 மிகை எண்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? அதே போல் co-prime அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த 2 மிகை எண்களுக்கும் காமன் டிவைசர் அதாவது HCF வந்து 1 வரணும். ஓகேயா? வரதான்னு பார்க்கலாமா? இப்போ கொஸ்டின் நம்பர் 10ல் எக்ஸையும் எக்ஸ் ப்ளஸ் 1ஐயும் 2 consecutive பாசிட்டிவ் இன்டிஜர்ஸாக எடுத்திருக்கேன். இதில் எக்ஸுக்கு 2 போட்டிங்கன்னா 2 + 1 3 ஆகிடும். எக்ஸுக்கு 5 போட்டால் 5 + 1 6 ஆகிடும். ஸோ இதுதான் கிரேட்டர். ஓகேயா? அப்போ இதை ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம். ஸோ பை யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா we have a equal to bq plus r. 0 less than or equal to r less than b. Okay.
அப்ளை பண்ணலாமா? a equal to x plus 1 equal to b equal to x. ஸோ x into q plus r என்ன வரும் அப்படின்னா டிவைட் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ x plus 1 எக்ஸால் டிவைட் பண்ணிங்கன்னா இப்போ இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ 1 போட்டிங்கன்னா 1 into எக்ஸ்னால் எக்ஸ் வரும். எக்ஸில் எக்ஸ் மைனஸ் 0 ஆகிடும். இந்த 1 டவுன் பண்ணிங்கன்னா இது வந்து கோஷன்ட்டு, இது வந்து ரிமைண்டர். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு க்யூ ப்ளஸ் ஆர். இது எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் 1. ஹியர் ஆர் ஈக்குவல் டு 1 அண்ட் ஆர் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன செய்யணும்? இதை ரீப்ளேஸ் பண்ணணும். எக்ஸ் இங்கே வந்துடும், ஈக்குவல் டு 1 இங்கே வந்துடும். ஸோ 1 இன்ட்டு க்யூ ப்ளஸ் ரிமைண்டர். இப்போ எக்ஸை 1ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ இங்கே எக்ஸ் போட்டிங்கன்னா 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கிடைக்கும். எக்ஸில் எக்ஸை மைனஸ் பண்ணால் ரிமைண்டர் 0 கிடைக்கும். அப்போ இது வந்து கோஷன்ட், இது வந்து ரிமைண்டர். இப்போ அப்ளை பண்ணுங்கள். கோஷன் வந்து எக்ஸு, ஸோ இது எக்ஸுன்னு போட்டுக்கலாம். ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. ஸோ 1 இன்ட்டு எக்ஸ்னால் எக்ஸ் கிடைக்கும், ரிமைண்டர் 0வாக இருக்கும். ஹியர் ஆர் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் HCF of x and x plus 1 equal to 1. Hence, HCF of x comma x plus 1 equal to 1. Thus, they are co-prime. That's all.